ஐயா வணக்கம். வணக்கம் வணக்கம். உங்களை பார்க்கறதுக்காண்டி நான் மதுரையிலேருந்து நானும் நண்பர்கள்லாம் சென்னையிலேருந்து வந்திருக்கோம். உங்கள் பேர் என்ன சொன்னீங்க? ராஜேந்திர சாமிகள், விழுப்புரம் காணையில் இருக்கேன். காணை. சரி. நீங்கள் எத்தனை வருஷமாக வைத்தியம் பார்க்குறீங்க? நான் எங்கள் தாத்தாட்ட பயிற்சியில் ஈடுபட்டேன். நான் கல்வி படிக்கும் காலத்திலேருந்து எங்கள் தாத்தாட்ட இருந்து பயிற்சியில் ஈடுபட்டு வந்துட்டு இருக்கேங்க, குழந்தை பருவத்திலேருந்து. என்னென்ன மருந்துகள்லாம் நீங்கள் ஸ்பெஷலாக போட்டிருக்கீங்க? ஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னாக்கா ஸ்கின் சம்மந்தப்பட்டதுக்கு, சுகரு, பக்கவாதங்கள், சூளை, நர்வஸ் வீக்னஸ் சம்மந்தப்பட்டது, ஆண்மை கோளாறு, எல்லாத்துக்கும் நீங்கள் மருந்து போட்டிருக்கீங்க. ஒரு சில இதுகள்லாம் நல்லா அருமையாக வேலை செய்யும். அதாவது இது வந்து பஸ்ப செந்தூரமாக செய்கிறீங்களா? எப்படி? லேகியத்தில் இருக்கு, தைலத்தில் இருக்கு, பஸ்ப செந்தூரமும் இருக்கு. எல்லாமே என்னோட பதிவிறக்கம் பண்ணிட்டு இருக்கேன், நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். இது நீங்க வந்து செஞ்ச செந்தூரத்திலே உங்களுக்கு பிடிச்ச செந்தூரம் என்ன செந்தூரம்? எனக்கு பிடிச்சது இல்லைங்க, அன்னபேதி செந்தூரம் நிறைய முறையில விட்டுருக்கேன், நல்லா வேலை செய்யும். லிவருக்கு, காமாலைக்கு. லோகத்துல வேற லோகத்துல ஏதாச்சும் ஒரு வேற உப்புனால் முடிக்கப்பட்ட லோகம் மங்களம் அருமையா முடிச்சிருக்கேன். நாகம் முடிச்சிருக்கிறேன். தாமரமும் முடிச்சிருக்கேன். தாமரம் எத்தனை படம் போட்டிருக்கீங்க? தாமரம் வந்து 30 நாள் முடிக்கப்பட்டது, குறைஞ்சது ஒரு 11 முறை போடலாம். 11 படம். ஆமா, அற்புதமா இருக்கும். பச்சை வராது. பச்சை வராது. ஏன்னா நாங்க பச்சை வர்றதுக்கு இதை அத்தனை முறை ஒண்ணுலயே பச்சை வராம கட்டிடுவோம். அது நீங்க பரிசோதனைக்கு உட்படுத்தலாம். அந்த காப்பரை எப்படின்னு கேட்டீங்கன்னா, பச்சை வராம முன்னாடியே அது சுத்திகரிப்பு பண்ணி போட்டாச்சுன்னா அது எந்த காலத்திலும் அதுல பச்சை ஏறாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, அது கட்டுற முறைன்னு ஒண்ணு இருக்கு, காப்பரை ஆசிர் புருஃப்னு ஒண்ணு இருக்கு, மருந்துக்கு போகக்குள்ள களிம்பு இல்லாம சுத்திகரிப்பு பண்ணு முறை ஒண்ணு இருக்கு. இப்படி மகான்கள் முறை நிறைய இருக்குங்க. ஆனா தீங்கு பண்ணாம மக்களுக்கு உடம்புல எந்தவித தீங்கும் பண்ணாம நோய்களை விரைவில் குணப்படுத்தக்கூடிய கடுகளவு அதுல உப்பினால் செய்யப்படுறது. அப்படி கொடுத்தாக்கா குஷ்டத்திலேருந்து, கேன்சர்லேருந்து, அல்சர் பிரச்சனையிலேருந்து எல்லாமே நிவர்த்தி பண்ணலாம். அப்புறம் நீங்க கருவங்க செந்தூரம் ஒன்று இப்போ முடிச்சிங்க. சரி. நான் ஒரு எருவு வச்சு போடுறேன் அப்படின்னு நீங்க கொடப்புளியை காமிச்சு போட்டிருந்தீங்க. ஆமா. அந்த செந்தூரம் எப்படி முடிஞ்சுச்சு? செந்தூரம் இப்ப போட்டுக்கிட்டு இருக்கேன், இன்னும் முடியல. ஆமா, 400 எருவுல போடுறது. அது எப்படின்னு கேட்டீங்கன்னா, எப்படி இருந்துச்சுன்னு கேக்குறேன். முருக்கம்பூ கலர்ல வரும். முடிஞ்சது நாள் அதை விடுங்க, அது வேண்டாம் எனக்கு. நீங்க இப்ப 400 எரு வச்சு படம் போட்டீங்கல்ல, அது எருவாட்டி ஒரு 500 300 350 கிராம் 350 கிராம்ல 350 கிராம். இப்ப காவி கலர்ல இருக்கு. ஆமா, இப்ப காவி கலர்ல இருக்கு. நெருநெருன்னு இருக்கா இல்ல முடிஞ்சிருச்சா? எப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த கருவங்க இப்ப எந்த லெவல்ல முடிஞ்சிருக்குன்னு கேக்குறேன். இப்போதைக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் தாயா. இது 7 முறை போடணும் வேண்டியது இருக்கியா. 7 முறை போட்டு டெஸ்டிங் உண்டு. அதுக்கு அதெல்லாம் கேட்கலாங்க. இப்ப 400 எரு வச்சு போட்டீங்களே, இது வந்து செந்தூரம் சிவப்பு கலருக்கு வந்திருக்கா இல்ல கிட்ட மாதிரி ஆயிடுச்சான்னு நான் கேக்குறேன். கிட்டமாவாதே, ஏன்னா இது உப்புல முடிச்சு கொண்டு போறது. கிட்டமாச்சுன்னா அது எப்படி மருந்து? கிட்டத்துக்கு போயிடுச்சுனாக்கா உருகு நிலைக்கு வந்துச்சுன்னா அது மருந்து கிடையாது. நீங்க எதுக்கு 400 எரு அதுக்கு வைக்கிறீங்க? அது செய்முறை அதே மாதிரி போட்டிருக்கிறாங்க. அது செய்முறை அதுல போட்டிருக்கிறது. செய்முறையினால அது போட்டுக்கிட்டு இருக்கிறது. 200 200 400. அது இன்னும் எத்தனை படம் போட வேண்டியது? இன்னும் வந்து நான் ஒரு படம் தான் போட்டிருக்கேன். 6 படம் போடணும். போட்டா செந்தூரம் நல்லா ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கும். அதுல எடை போறதுக்கெல்லாம் வேலை இல்லை. எல்லாம் கட்டி போடுறது. வங்கத்தை கட்டணும், கெவரி கட்டணும், உப்பை கட்டணும், ரசத்தை கட்டணும், தாளகத்தை கட்டணும். இந்த 5 சரக்குகள். அது முதல் அரைப்பு 3 புடம் வந்து சோற்று கட்டால, 4 புடம் வந்து உப்பு நீர். இந்த 7 புடமும் போட்டா அற்புதமான செந்தூரமா முடியும். ஐயா, சுகருக்கும் ஒரு மருந்து சொல்றேன்னு சொன்னீங்க. ஒரு சுகருக்கு ஒரு எளிமையான ஒரு சூரணம் சொல்றேங்க. வெள்ளை அருகு இருக்கு இல்லையா,